कथयामि समासेन समग्रं हरिनामिना कथितुं तत्परं पुण्यं न शक्नोत्यपि नारद कोटिजन्मार्जितं पापं ब्रह्महत्यादिकं महति कुर्वन्ति ये सकृद्भक्त्या तेषां नश्यति तत्क्षणाति एकादश्याः सहस्रेण यत्फलं लभते नरः राधा जन्माष्टमी पुण्यं तस्मात् शतगुणाधिकं 1000 into 100 அதான் சொன்னேன் 1000 மடங்கு சகஸ்ரசீர்ஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத்னு சொல்ற மாதிரி இங்க வந்து அது மாதிரி 100 மடங்கு ராதாட்டி வந்தோம். இது வந்து வைஷ்ணவர் வந்து அது பத்த புராணம், இது தாமசம். யார் நமக்கு என்ன தாமசம் தெரியும்? நம்ம கூட நம்ம திருத்திக்கிறோமா? நம்ம வந்து எப்போ சுணப்புச்சல் இருக்கும் பேசுறதெல்லாம் பெரிய சுவாமி மாதிரி சொல்ற வாக்கில் வந்து பார்த்தோம்னாக்கா ராஜசிக்கா தான் இருக்கு. நமக்கு அகங்காரம் சொல்லதே அகங்காரம் ஆரோக்கிய ஆத்மை அழித்தால் ஆத்மாவுக்கு அழியாத பேர் அழியேன்னு சொல்றான். ஆனா வார்த்தைகள் வரமாட்டேன்றது, அது வராது. ஏன்னா திரைகுண்யம் விடாது. இது கிருஷ்ணரே என்ன சொல்றார், இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நீ பிரம்மப்பட்டப்பட்டால் அடிப்படை திருப்பி வரையோ இல்லையோ ஆ பிரம்மபுணாம் லோகான்னு. அதனால திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்தைகுண்யோ பவார்ஜுன கிருஷ்ண தத்துவம் புரியாது. ஒரு பக்கம் என்ன சொல்ற, எல்லா வேதேஸ்து சர்வை அகமேவ வேத்யா வேதாந்தது வேத விதேவச்சாகம் வேதத்தில் நான் தாண்டா இருக்கேன், நான் தான் எழுதினேன்றார். இன்னொரு திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்தைகுணம் வேதத்தை திரிகுணமா இருக்குன்றா, அது ஏண்டா போற நீ அப்படின்னு சொல்ற. அப்புறம் அவரே வந்து இந்த மாதிரி மாத்தி சொல்றார், ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுறது. அதுக்கு ஆச்சாரியன் முகம் பண்ணிட்டு மன்மோனா பவான் மத் பக்தோ பவான் மத்யாதிமான் இது மனசை கொடுக்கணும். பகவானுக்கு என்ன கொடுக்கணும்? நான் வந்து சம்பாவனை ₹1,00,000 பண்ணேன், அந்த பெருமாளை ஏமாற்ற முடியாது. ₹1,00,000 பண்ணி நான் பண்ணேன்னு நினைச்சுட்டு ஒரு இதை பண்ணிட்டு டியூப்லைட் எழுதி பேரை போட்டு அதை வெளிச்சம் வராத பண்றது என்ன பிரயோஜனம்? அதை வந்து சொல்ற தாமசிக்கா இருக்கு, ராஜசிக்கா இதா இருக்கு, சாத்விகமா இருக்கு. தானமே 3 சொல்ற, எல்லாம் 3 சொல்றார். கடைசியா மன்மனாபவ சொல்லிட்டு இதுல முக்கியமான விஷயம், இதுல வந்து ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மிச்ச வடகத்தி அதே பக்தியில இருக்கிறவாளுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை வச்சுட்டு பண்ண வேண்டியதுதான் இல்ல. ஒரு ஸ்டேஜ்ல வரைச்சு என்ன பண்ணணும், போல் வால்ட் இருக்கு, ஜம்ப் பண்ணுவான் 5 அடி 6 அடி குச்சி வச்சு பண்ணுவான். அவன் குச்சியை இங்கேயே வச்சுருந்தா அக்கறைக்கு போக மாட்டான். நீ ராதையை பிடிச்சிருந்து வந்தேன்னா இங்க வந்து கர்ப்பத்தை வச்சு பிடிச்சிருக்க, கர்மத்தை வச்சு கிட்ட வச்சு இது விட்டுருணும். நீ கர்மத்தை வச்சுன்னா திருப்பி மேலே எடுத்து மட்டும் போவ, திருப்பி சொல்லிட்டு வந்துட்டே இருப்ப. அதனால இதை விட்டுடணும். இதை விட்டுட்டு சர்வதர்மான் பரித்யஜ்ய அந்த இடத்துல சரியான வியாக்கியானம் என்ன, சர்வதர்மானுக்கு வர்ண தர்மானு ஆசிரம தர்மானு. வர்ண தர்மம் வேற, ஆசிரம தர்மம் வேற, வர்ணாசிரம தர்மம் வேற. யாக்கியவல்க ஸ்ருதி படிச்சோம்னா இது தெரிய வரணும் என்னன்னு. வர்ண தர்மம்னா என்ன, ஆசிரம தர்மம்னா என்ன, வர்ணா எல்லாத்தையும் ஊட்டி மாம் ஏகம் சொன்ன அனன்யசிந்தனை போனோம். ஆனா இங்க போனோம், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் போனோம்னா முடியாது. அது கான்சென்ட்ரேஷன் பண்ணோம். ராதையை பிடிச்சோம்னா ராதாகிருஷ்ணன் 2 சேர்ந்து அந்த யுகலம் தான் நமக்கு வேணும். கோபி ஜனவல்லப இப்போ பாத்தல க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜனவல்லப எல்லாம் வைஷ்ணவான்னு சொல்றா. கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜனவல்லபன் எங்க வந்தான்? சுதர்சன ஹோமத்தை அங்க என்ன வந்தான்? கோபி ஜனம் இல்லாத ஒண்ணுமே கிடையாது. அதனால சொல்ற கோலோகை இங்க வந்து நம்ம பார்த்தா மாதிரி இந்த பெருமாள் அயோத்தி மன்னர் கெடுத்து தொழாத தொழில் பண்ணாலும் இவன் தான் கிருஷ்ணன். அதனாலதான் வாசனை இருக்கு. அப்புறம் அடி ரசமா சொல்றேன், அபசாரம் வந்தா சமைச்சுக்குவோம். இங்க இருக்க பெரிய விராட்டியார் தான் ராதே, சந்தேகமே கிடையாது. அங்க இருக்க ஒரே ஒரு நாச்சியா தான் சந்திராவளி. அன்னைக்கு அந்த பங்கு மட்டை அடி தான் அங்க நடக்கிறது பிருந்தாவனத்துல போச்சு. இதெல்லாம் ரசம் அனுபவத்துல போறாவா அந்த மாதிரி இருக்கு. அதை நம்ம ரசிக்கணும். அப்பேற்பட்ட இடம் இது. யாரும் வந்து சாதாரண நினைச்சுக்க மாட்டான் இந்த பெருமாள். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது நான் சொன்ன மாதிரி வராக புராண பிரமாணத்தை எடுக்கும். வராக புராணத்தை ராதா கூட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்பதானையா வந்தாருன்னா பல அவதாரங்கள், பல இது வந்து பல கல்பங்கள் அவதாரங்கள் ஆயிருக்கு. இதுல ஈடுபட்டவாளுக்கு இதனோட தாற்பயம், இதுல என்ன சொல்லியிருக்கா அப்படின்றது அந்த சிந்தனை வருது நமக்கு. அதனால இப்ப என்ன சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ராதாஷ்டமி இதுல வந்து இப்ப வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இது பண்ணிக்க கூடாது. என்ன புராணத்துல இருக்கோ அதை வந்து ஹைலைட் பண்ணிட்டு போட்டுருக்கேன். கொஜித் புராணேஷு விரோதோ எதி லப்யதே கல்பவேதாதி தத்ர வியவஸ்தா ஷட்விரிஷ்யதேன்னு. என்னன்னா கல்பங்கள் பேதனால சில இடத்துல மாறி வரும்.
இப்போ ராதையோட தத்துவம் ரெண்டு நிர்தாரணம் பண்றோம். என்னன்னாக்கா இந்த வந்து நப்பின் நேரம், ஏன்னா நப்பினை தோத்து இப்போ நப்பினை அடியன் இதுக்கோசரம் இதெல்லாம் படிச்ச சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவ சிந்தாமணி இதெல்லாம் சொன்ன ஆட்சியர் குரலேன்னு இருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே அதுல போட்டிருக்கான். அதுல என்னன்னாக்கா அந்த பெருமாளோட சேர்ந்து கூத்தாடுறான்னு இருக்கு. இப்போ வந்து நம்ம இதுல சொல்ற கும்பகர்ணனோட டான்ஸ் ஆடினான்னு எனக்கு தெரிஞ்ச எந்த விராண்டும் கிடையாது. அப்புறம் வந்து இந்த 7 காலையை கொண்ட வித்தாந்தம் வந்து விஷ்ணு புராணத்திலேயோ இல்ல வந்து மத்ய புராணத்திலேயோ எதுலையும் ஸ்ரீமத் பாகவத்திலேயோ எதுலையுமே கிடையாது. எல்லாமே வந்து நாகநதி இதெல்லாம் துவாரகா வித்தாந்தமா இருக்கு. ஆனா ஆழ்வார்களுக்கு எப்படி சொல்றீங்கன்னா அவ ரூப தியானத்துல போயிருக்கா, அவளுக்கு அந்த பாவத்தை பெருமாள் காட்சி கொடுத்திருக்கா. இதுதான் அது சத்தியமே ஒழிஞ்சு மிச்சப்படி நீங்க வந்து விஷ்ணு புராணத்தை கொண்டு எல்லாம் நிர்தாரணம் பண்ண முடியாது. அடியன் பார்த்து பெரியவாச்சான் பண்ண வியாக்கியானத்திலையும் கும்பகர்ணகன்னு சில இடத்துலலாம் சொன்னாலும் பிரமாணத்திட்ட கொடுக்கல. அன்னைக்கு என் ஃப்ரெண்டு நாராயண்ட காமிச்சேன், அந்த இதை எடுத்து அப்படியே காமிச்சேன். அந்த இது பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா பார்த்தா சீதையை பற்றி சொல்றா. தம் துஷ்டுவா சத்ரு ஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபுவகிருஷ்டா வைதேகி பக்தாரம் பரிஷஸ்வஜே மாதுரியத்தை அப்படியே கட்டிக்கிறா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றாலே வேண்டி நப்பினைக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கல. அப்புறம் வடக்க திருவேதிக்குள்ள கம்ப்ளீட்டா நீங்க திருவாய்மொழியில எப்படி பார்த்தாலும் அடியனுக்கு எத்தனை வரைக்கும் ஒரு பிரமாண திரட்டுல நப்பினை இதுதான் சொல்லி புராணத்துல வரல. அது பிற்காலத்துல அபிப்பிராயங்களா வந்து சேர்ந்திருக்கலாம். ஆனா ஆழ்வார்களுக்கு அவளோட அந்த ரூப தியானத்துல பெருமாள் அந்த மாதிரி சேவை சாதிச்சிருக்கலாம். அதனால அந்த விஷயத்தை அதோட மூட்டை கட்டிக்கிறோம். அப்புறம் உடனே நிகண்டுவை பார்த்தேன். நிகண்டுல பார்த்தா பின்னைன்ற சப்தத்துக்கு என்னன்னாக்கா மின்னல் போல இருக்கிறோம். தடி சுவர்ண சம்பக ராதா கிருபா கடாட்ச ஸ்தோத்திரம். தடி மின்னல்ல ராதா தான் மின்னல். அப்புறம் கூந்தல் அழகை உடையவளுக்கு பேர் ராதே பின்னேன்னு பேரு. ராதை வந்து கூந்தல் அழகு அப்படியே போச்சு. அந்த இவாளெல்லாம் கௌடிய சம்பிரதாயத்துல பெரிய அந்த கோஸ்வாமிகள்லாம் பார்த்தாலும் அப்படியே ராதை சின்ன பொண்ணா நடந்து போவாளாம். அப்படியே இந்த கருணாக மாதிரி இந்த கூந்தல் தெரியுமா, அப்படியே அந்த டிரான்ஸ்ல போயிட்டா. அதே மாதிரிதான் சுவாமி எம்பெருமானாரும் இந்த அத்வாய் பார்த்தாலும் ராதையை பார்த்து தான் டிரான்ஸ்ல போனான்றேன். அப்புறம் அதே மாதிரி நம்மாழ்வார் போனது ராதையை நப்பின்னு நினைச்சுதான், கிருஷ்ணன் நினைச்சுட்டு போகல அவர். இது ஏன்னா இது வந்து தாங்க முடியாது. அப்படியே லைட்னிங், இந்த லைட்னிங் பார்த்தோம்னா வெறும் போட்டு சூரியனை பார்க்கலாம். கிருஷ்ணா சந்திர சூரிய உச்சன ஏத்திரே ராத லைட்னிங் நீங்க பார்க்க முடியாது, தாங்க முடியாது உங்களால. அதனால என்ன பண்ணா அவர் அப்படியே டிரான்ஸ்ல போயிட்டார். அதுதான் நடக்குது. இதுதான் நம்ம மனசுல வச்சுக்கணும். இதை உத்தேசம் பண்ணி இப்போ ஒரே ஒரு இது என்ன ஒரு இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரே ஒரு பாட்டு மட்டும் உங்களுக்கு இதை சொல்லி சொல்றேன் என்ன இருக்குன்னு. உடனை துறையினோடு ஆடிய பின்னை அணிநிறம் பாடுகேம் யாம் இருமின் சாயல் உடங்கி அறுவை ஒளித்தான் வடிவு என்கோயாம் அறுவை ஒளித்தான் அயரும் நறுவன் சாயல் முகம் என்கோயாம் பஞ்சம் செய்தான் தொழிலை பழுள் நெஞ்சம் கவர்ந்தான் நிறை என்கோயாம் நெஞ்சம் கவர்ந்தான் நிறையும் வளையும் பஞ்சம் செய்தான் வடிவு என்கோயாம் தையில் கலையும் மலையும் இழந்தே கையில் ஒளித்தான் முகம் என்கோயாம் கையில் ஒளித்தான் முகன்று அழுங்கி மையில் உழந்தான் வடி. இப்படி போயிட்டே இருக்கு. அப்படியே ஆடுற டான்ஸ் அப்படி வந்து ஆச்சரியமா குளம் நிலையம் நம்பிக்கொடும் கழல் கண் வள்ளி நலம் நுகர்ந்தான் நன்றேறும் தார் முருகன் நிலமகன் கேள்வனும் நீள்நிறை நப்பின்னை இரவு அலர்வா இன்னமிருந்தம் எய்தினான் என்றே சீவசிந்தாமணியில் இருக்கு. பகவான் ராதையோட மாதுரியமா இருக்கிறது எழுதியிருக்கிறது இல்ல. வள்ளியை வந்து எப்படி முருகன் கல்யாணம் பண்ணிட்டானோ அந்த மாதிரி ராதைய பண்ணிட்டான் இருக்கு. அதனால வந்து ராதா வந்து எப்போதும் சேர்ந்து இருக்கா. இவா ரெண்டு பேருமே ஒரே தத்துவம் தான் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்போ அந்த அவதார காலத்துக்கு வரேன். இப்போ அந்த இது பண்ண உடனே ராதா வந்து இந்த மாதிரி ராதா அவதாரத்துக்கு பல இருக்கு. பூமியில கிடைச்சான்னு இருக்கு. ஒரு புராணத்துல ஒரு மாதிரி சொல்றா. ஆனா ரிஷபானுவோட பொண்ணும் தான் இருக்கு. அது வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கு. கலாவதி அப்புறம் வந்து அந்த இது மட்டும் அந்த பேர் வேதம் வருது. அப்புறம் அடுத்த விற்காந்த என்ன ராதைக்கு வந்து கல்யாணம் ஆச்சா ஆலை இது பெரிய சர்ச்சை ரொம்ப பேருக்கு. அப்புறம் ராதையோட பாவம் என்ன, பரக்கீய பாவமா சுகீய பாவமா, இது பெரிய சர்ச்சை. இது இவாள்லாம் வந்து வடக்கே வந்து ஒரு கோஷ்டி முன்னாடி இருக்கிற அவள்லாம் என்ன பண்றாங்க, அவள்லாம் சுகீய பாவம். சுகீய பாவம்னா கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி
சேர்ந்து இருக்கான்ற ஒரு பாவம். அப்புறம் இன்னொன்று வந்து பரக்கிய பாவம்னா இவ வந்து பல பல இதெல்லாம் வரும். அபிமன்யுவை பண்ணிட்டார், அப்புறம் வந்து ஜட்கிலா குடிலா அடியனுக்கு அதுலெல்லாம் வந்து அடியன் பார்த்த வரைக்கும் புராணங்கள்ல எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இதுவும் சொல்றேன். இது வந்து கௌடியாளுக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம், இருந்தாலும் அடியனுக்கு ஒன்றும் தெரியல. அடியன் பார்த்த வரைக்கும் பிரம்ம வைவர்த்த புராணத்தை என்ன சொல்றாங்கன்னா, ராயணன் ஒருத்தர், அவர் வந்து கிருஷ்ணரோட அம்சம். அவர் வந்து அவரை வந்து ராதையோட சாயனா அவரை பண்ணிக்கிறது, அதான் புராண வாக்கியம் இருக்கு. இப்ப ராதை எப்படி வரா அப்படின்னா, நந்தகோபன் கிட்ட கிருஷ்ணர் குழந்தையா இருக்கார், திடீர்னு ஒரு லீலை நடத்துற. அப்ப ராதை வரா, ராதை சின்ன பொண்ணா வரா, ராதை கையில கொடுத்துறா குழந்தைய கொடுத்த உடனே என்ன பண்ணார், பெருமாள் உடனே விசுவார். இது எப்படின்னு கேட்டான்னா, இப்போ இவ பிறக்கிறான், திரௌபதி பிறக்கிறான், அவன் திட்டத்துக்கு பிறக்கிறான், அவன்லாம் வயசான பிறக்கச்சே அந்த மாதிரி இருக்கா. இப்போ மார்க்கண்டே வந்து இன்னுமே பையனாரு, ராதி அதே மாதிரி இன்னுமே கிஷோர், இன்னைக்குமே 14 வயசு ராதைக்கு கிருஷ்ணன் இருக்கும். அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, வந்த உடனே என்ன பண்றார், உடனே பிரம்மா வர. இவா 2 பேரும் வந்த உடனே பிரம்மா வந்து வேத மந்திரத்தெல்லாம் சொல்லி அதை வந்து அவ 2 பேருக்கும் சாஸ்திரோக்தமா விவாகம் பண்ணி வைக்கிறார். பண்ண உடனே எனக்கு தட்சிணை கொடுன்றார். தட்சிணானாம் பிராமணேன பிராமணஸ்திதந்தோ விஸ்தந்தசாக சுவாத்தியாயே தபஹபாத்மா சுவாத்தியாயான்னு இருக்கு. தட்சிணை கொடுக்கலன்னா ஒரு காரியம் குரு தட்சிணை தேனு தட்சிணா ககும்சம் வாசசக்ஷோமம் அந்யத்வா சுக்லம் ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய இதெல்லாம் படிக்க முடிய சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் எது சொல்லி கொடுத்தாலும் தட்சிணை கொடுக்கணும். அதுதான் எனக்கு தட்சிணை என்ன வேணும்னு கேட்கிறார். உங்க 2 பேருக்கு பிரேமையா இருக்கணும், அது எனக்கு தட்சிணையா கொடுங்கன்னு கேட்கிறார். சரின்னு சொல்றா. ஏன்னா பிரம்மா வந்து 60,000 வருஷம் தபஸ் பண்ணா ராதையோட திருவடியை பார்க்க முடியல. இன்னொரு சாமின்னு சொல்றேன், நம்ம ரங்கநாச்சியா இருக்கு, ராதைக்கும் ரங்கநாச்சியார் திருவடியை சேவிக்க முடியாது, மூடி இருக்கும். ராதையோட திருவடி சேவிக்க முடியாது. என்னைக்கோ ஒரு நாள் சுவாமி சொல்லுவார், சில நாளைக்கு மட்டும்தான் அங்க ராதையோட திருவடி சேவையாகும். இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்தா தான் அந்த சாமியும் தெரியும், இல்லைன்னா தெரியாது. எல்லாம் ஒன்ன மாதிரி தெரியும், பிரமிச்சு போடும். அது ஒன்னொன்னா பார்க்க ஒன்னொன்னும் அப்படியே நமக்கு சாமிகள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ அது கல்யாணம் அங்க ஆகிட்டால் அவரோட இது வந்து அந்த லீலைக்கோசரம் ராதை அங்கேயே பிருந்தாவனத்திலேயே இருக்கா. சாய ரூபமா ராயணன் வந்து, ஏன்னா ராதையை வந்து சாதாரண மனுஷனால தொட முடியாது. ராதை அப்பேற்பட்ட, ஏன்னா அவெல்லாம் அந்த தெய்வசாமி கிருஷ்ணாம்சமா இருக்கிறதுனால புராண பிரமாணம் இருக்கு. அதனால அடியன் என்ன போய் எழுதியிருக்கேன் அப்படின்னாக்கா, இதெல்லாம் கொண்டு நிர்தாரணம் பண்ணுவோம் அப்படின்னா ராதையோட பாவம் வந்து ஸ்வகீய பாவமா இருக்கு. ஆனா கோபியோட பாவம் பரக்கியம். ஏன்னா சாஸ்திரத்தை என்ன சொல்றாங்கன்னாக்கா, பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே ஸ்திரீகள் தான். பகவான் புருஷ சுத்தத்தில் இருக்க பகவான் தான், நாராயணன் தான் புருஷன் அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் இருக்கிறதுனால அதை வச்சுட்டு அதோட அந்த மாதிரியான ஒரு நிலையில பார்க்கச்ச கோபிகளோட பாவம்லாம் பார்த்தோம்னா பரக்கீயமா இருக்கு. ராதையோட பாவம் ஸ்வகீயம் அப்படிங்கிறது அடியன் கல்பமதிக்கு தண்டவருக்கு பண்ணியிருக்கேன். அது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதை சொல்லி இது பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்ப டைம் எடுத்துக்கல, சுவாமி இருக்க, அதனால அடியன் அதோட நான் நிறுத்திக்கிறேன். ஒரு மங்களம் மட்டும் பாடிட்டு அடியன் சில ஸ்லோகங்கள் எழுதினேன். ஏன்னா எனக்கு சொல்லுறது ஹிந்தியில இருக்கு எல்லாமே, அந்த மங்களம் சொல்றது அதெல்லாம் ஹிந்தியில இருக்கு. அடியனோட அல்ப ஞானத்தை அனுஷ்டப்புல தான் எழுத முடிஞ்சுது. அதனால அதுக்கு வந்து ராதைக்கு ஒரு சுப்பிரபாதமும் அப்புறம் அஷ்டகாலிய பூஜையும் ஒரு ஸ்லோகம் மாதிரி எழுதிட்டு மங்களம் இது பண்ணியிருக்கேன். தயத்தை உத்தேசம் பண்ணி இந்த மங்களத்தை மட்டும் சொல்லிட்டு அடியன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. மங்களம் தாபஹாரண்யே மங்களம் சுபமங்களம் மங்களம் பாபநாசினி மங்களம் சுபமங்களம் மங்களம் பக்திதாயினி மங்களம் சுபமங்களம் மங்களம் பக்தபோஷினி மங்களம் சுபமங்களம் மங்களம் லோகபாலினி மங்களம் சுபமங்களம் மங்களம் யோககாரிணி மங்களம் சுபமங்களம் மங்களம் தேவநந்தினி மங்களம் சுபமங்களம் மங்களம் தேவவந்தினி மங்களம் சுபமங்களம் மங்களம் ஷாமபூஷினி மங்களம் சுபமங்களம் மங்களம் காமபூரிணி மங்களம் சுபமங்களம் மங்களம் சித்தரஞ்சினி மங்களம் சுபமங்களம் மங்களம் சுத்தரூபிணி மங்களம் சுபமங்களம் மங்களம் கிருஷ்ணகாமினி மங்களம் சுபமங்களம் மங்களம் பிரேமதாயினி மங்களம் சுபமங்களம் மங்களம் மனமோகினி மங்களம் சுபமங்களம் மங்களம் மதுராதாயி மங்களம் நித்யமங்களம். ஜெய் ஜெய் ஸ்ரீ ராதே, ஜெய் ஜெய் ஸ்ரீ ராதே, ஜெய் ஜெய் ஸ்ரீ ராதே.
नमस्ते ऋषभाय सात्वतां विदूरकाष्ठाय मुहुर्कुयोगिनां निरस्तसाम्यातिशयेन राधसा स्वधामनि ब्रह्मणि रंस्यते नमः. தட்சிண தேசத்தில் தமிழ்நாட்டில் அதுவும் ஸ்ரீரங்கத்தில் ராதாஷ்டமி உற்சவம் என்கின்றது இதுதான் முதல் உற்சவம். இதுவரையிலும் ராதாஷ்டமிங்கிறது ஒன்று உண்டுன்னு தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. அது எங்கேன்னு கொண்டாட போகிறாங்க. ஜன்மாஷ்டமி, கிருஷ்ண ஜன்மாஷ்டமி சாதாரணம், ராதாஷ்டமி அசாதாரணம். பிருந்தாவனத்தை தவிர வேறு எங்கேயுமே ராதையை பற்றி யாருக்கும் தெரியாது. ராதையை யாரும் எதுவும் கொண்டாடுறதும் இல்லை. பெரியவாளுக்கெல்லாம் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, பெரியவாள்னா அதை ரகசியமாக வச்சிருந்தார்கள். ஸ்ரீ சுகரே அதை ரகசியமாக வச்சிருந்தார். ஆனால் சுகர் ஆரம்பிக்கும் பொழுதே நிரஸ்த சாமியாதிசயேன ராதசா ஸ்வதாமணி பிரம்மணி ரம்ஸ்யதே நமஹா என்று முதல் ஸ்தோத்திரம் ஸ்ரீ சுகர் சொல்றது. ஆரம்பத்திலேயே ராதையத்தான் சொல்றார். அந்த பிரம்மஸ்வரூபம் ஆனா பெண்ணா, ஆணும் அல்லா அலியா என்று கேட்டால் ஆழ்வார் விலட்சணமான ஒரு தாம்பத்தியத்தை திருவாய்மொழியில் சொல்றது தான் சுவாமி ராமானுஜன் பிரம்ம சப்தத்தை நிர்வச்சனம் பண்ணி பிரம்மணி ஸ்ரீனிவாசே என்று ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பிக்கும் பொழுது யுகலஸ்வரூபமாக இருக்கு. யாருமே சொல்லாத விஷயம் நம் சுவாமி ராமானுஜன் சொல்றார். பிரம்மாம் அப்படின்னா அத்வைதாச்சாரியர்கள்லாம் நிர்விசேஷமாக இருக்கு. நிர்விசேஷமாக இருக்கு என்று தானே சொல்லிவிட்டார். சுவாமி ராமானுஜர் விசேஷண விசிஷ்டமாக இருக்கு என்று சொல்றதுனால தான் விசிஷ்டாத்வைத்தம்னு பெயர். இந்த விசேஷணம் யாரு அப்படின்னு கேட்டா ஸ்ரீ லக்ஷ்மி, லக்ஷ்மியோட விசிஷ்டமாக இருக்கிறதுனால தான் ஆழ்வார்கள் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரையும் பார்ப்பார் என்று ஒரு க்ஷணம் கூட ஸ்ரீதேவி பிரியாததான பிரம்மஸ்வரூபம் ஸ்ரீனிவாசன். அதனை சீதாராமன் தான் சொல்லும், ராதாகிருஷ்ணன் தான் சொல்லும். விசிஷ்டமான பிரகிருதி விசிஷ்டமானதுதான் பிரம்மா. நிர்விசேஷ பிரம்மத்தை ரசிக்கல நம்முடைய பூர்வாச்சாரியர்கள்லாம் அதை எடுத்துக்கலாம். ஸ்ரீனிவாசனாத்தான் எப்பொழுது பிரம்மம் இருக்குன்னு சொல்றதோ அப்பொழுது இந்த பிரம்மம் ராதையாவும் கிருஷ்ணனாவும் தான். ராதையும் கிருஷ்ணனும் அது ரெண்டு வஸ்து ஒன்னா சொல்லுமான்னா சதியையும் பதியையும் சேர்த்து தம்பதின்னு சொல்றது இல்லையா? தம்பதியினோடு தான் சதியும் பதியும் தான். மாதா பிதா ரெண்டு பேரையும் சேர்த்துட்டா மாதா பிதரவு அப்படின்னு சொல்றது இல்லை. சம்ஸ்கிருத வியாக்கரணப்படி பிதரவு அப்படின்னு தான். பிதரவு அப்படின்ட்டாலே மாதா அதுக்கு அந்தர்கதம். ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான். அதனாலதான் தீபச்சனம் பிரதமா விபக்தி தீபச்சனமாக இருக்கு பிதரவு. அது மாதிரி தமிழ்ல சொல்லி உண்டான்னு கேட்டா பெற்றோர். பெற்றோர்னு ஒரே சொல்லல, மாதா பிதா ரெண்டு பேரும் இருக்கிறது மாதிரி பிரம்மங்கிற ஒரே சொல்லுல ஸ்ரீயும் இருக்கு, ஸ்ரீனிவாசனும் இருக்கு. ஸ்ரீ இல்லாத ஸ்ரீனிவாசன் இல்லை. அதுபோல ராதையும் கிருஷ்ணனும் ஏகரூபமான பிரம்மஸ்வரூபம் என்கின்றத பாகவதம் தான் சொல்றோம். பாகவதம் தான் சொல்றோம். நமோ நமஸ்தே ரிஷபாய சாத்வதாம் விதூரகாஷ்டாய முகுயோகினாம்
ஞானிகளுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை, ஹிருதயத்திலேயே இருக்கு. அஜ்ஞானிகளுக்கு விதூர காஷ்டாய், வெகு தூரத்தில் இருக்கக்கூடியது அந்த பிரம்மஸ்வரூபம். அதுக்கு சமமோ அதிகமோ இல்லாதது பிரம்மஸ்வரம். நிரஸ்த சாமியாதிசயேன ராதசா. ராதைங்கிற பதம் இங்கதான் பாகவதத்தில் இருக்கு. ராதஸ் இந்த நபும்சகலிங்கமா இருப்பானேன்னு கேட்டா, இங்க ஈஸ்வரனை பிரம்மம் அப்படின்னு நபும்சகலிங்கமா சொல்லிட்டதுனால அதனுடைய ஜோடியை நபும்சகலிங்கமாச்சு. பிரம்ம பிரம்மணி பிரம்மாணிங்கிறது நபும்சகலிங்கமா இருக்கிறதுனால விசேஷணத்தை மட்டும் ஸ்திரீலிங்கமா புள்ளிங்கமா சொல்லக்கூடாது இல்லையா? அதனால ராதா ராதசி ராதாம்சி இந்த நபும்சகலிங்கமாக சொல்லி அந்த ராதஸ் சப்தத்தினால ராதை அப்படிங்கிற பரமாத்மாவனுடைய சக்தி அவள் நிரூபிக்கப்படும். சித்த முன்னாடி சுவாமி கலாதினி சக்தி ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கார், ரொம்ப பாடுபட்டு இருக்கார். பாடுபட்டு அந்த ராதையை எப்படியாவது உலகம் ஏற்றுக்கணும்னு அவருக்கு சிரமம் இல்லை, விசிஷ்டாத்வைதிகள் ஏற்றுக்கணும்னு அவருக்கு சிரமம். அதுக்காக அவ்வளவு சிரமப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். உலகத்துல எல்லாருமே ராதே ராதேன்னா சரின்ட்டு போயிடுவார். சித்தாந்திகள் அந்த ராதையை ஏற்றுப்பாளா அப்படின்னு தோணி சகல புராணங்களிலே இருந்தும் சாஸ்திரங்களிலே இருந்தும் பரிசிரமப்பட்டு அதை எடுத்து ஜனங்களுக்கும் அழகா சொல்ற. தமிழ்நாட்டில் ராதையை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். ராதைய நிரஸ்த சாமியாதிசயேன ராதசா, தனக்கு நிகர் இல்லாத தன்னை விட மிஞ்சி இல்லாததான ராதை. நிரஸ்தம் நிரஸ்த சாமியம் அதிசயம். பரமாத்மாவை பகவானை சொல்லும் பொழுதும் தன்னொப்பார் இல்லா அப்பா, தனக்கு மிஞ்சினவரும் கிடையாது தனக்கு ஒப்பானவரும் கிடையாது என்றுதானே பெருமாளை சொல்றார் ஆழ்வார். சில ஒப்புகளை சொன்ன போதிலும் அவருக்கு அது சரியா வரல. அதனால முத்தப்பன்னார், மணியப்பன் என்றார், பொன்னப்பன் என்று சொன்னார். பிரேமையினால சொன்னார். முத்தும் மணியும் பொண்ணும் எந்த மூல எத்திய விபூதிமத் சத்துவம் பகவானுடைய ஒரு பெருமைக்கு. அப்போ அவர் தான். அதனால தன்னொப்பார் இல்லா. எப்போ அவருக்கு நிகர் அவர்தானோ அவர்தான் அவரோ. அப்போ அவருடைய ஸ்ரீயும் தனக்கு நிகர் இல்லாதவள், தனக்கு மிஞ்சினவள் இல்லாதவள்ங்கிறதுனால நிரஸ்த சாமியாதிசயேன ராதசா. அந்த ராதையோட ஸ்வதாமனி, தன்னுடைய தாமமான வைகுண்டம் அல்லது கோலோகம். கோலோகம்னு சுவாமி சொன்னார் இல்லையா? ரெண்டுமே பரமபதம், சம்சாரம் இல்லை. அதுக்கும் பிரமாணம். தே தாமான் விஸ்மசி கமத்யே காவோ யத்ர பூரி சுங்கா அயாசு தத்ராஹ ததுருகாயஸ்ய விஷ்ணோ பரமம் பதம் அவபாதி பூரி அப்படின்னு வேதம் சொல்றோம். கோலோகத்தில் இந்த இடத்துல பரமம் பதம்ங்கிற சொல்லு இதுக்கு அடுத்ததுக்கு தான் தத் விஷ்ணோ பரமம் பதம் சதா பசியந்திங்கிறதுக்கு வைகுண்டம். அயோத்தியும் இருக்கு வேதத்தில். யோ வேதாம் பிரம்மணோ வேதா அமிர்தேனாமிருதாம் புரிங்கிறதுக்கு அயோத்தியை சொல்றது. ஏன்னா அஷ்டாச்சக்ரா நவத்வாரா தேவானாம் பூரா யோத்யா. அயோத்தினோ கோலோகம்னோ வைகுண்டம் சொன்னாலோ சம்சாரத்தில் இல்லை, திரிபாத் விபூதியில் இருக்கு. திரிபாத் விபூதிங்கிறது நித்திய விபூதி. அதுல பிரதேச விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு ரங்கராமானுஜ பாஷ்யம் கட்டோபனிஷத்துல ரொம்ப சமப்படுத்தலை, உங்களை சீக்கிரம் முடிச்சுடுறேன். ரங்கராமானுஜ பாஷ்யம் வைகுண்டத்துல பிரதேச விசேஷங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு எடுத்து காட்டுறார். அந்த பிரதேச விசேஷங்கள்ல எப்படி பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்துல இந்த இடத்துல மேல பட்டாபிராம சுவாமி, இது கீழே பட்டாபிராம சுவாமி, இது சந்திர புஷ்கரணி ராமர சுவாமி, இது கண்ணன் சந்நிதி
அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுபோல அந்த பரமபதத்திலையும் தனித்தனி சந்நிதி இருக்கான். அந்தந்த சந்நிதியில இந்த இடத்துல கிருஷ்ணனாக அதே பரவாசுதேவன் காட்சி கொடுக்கிறார். அதே பரவாசுதேவன் ராமனாக காட்சி கொடுக்கிறார். இப்படி காட்டும் பொழுது பெரிய பிராட்டியே ராதையாக காட்சி கொடுக்கிறார். அப்படிங்கிறதுல ஒன்றும் பேதம் இல்லையே. அதனால ஒன்றும் தப்பு. அனந்தமூர்த்தியா இருக்கிறதுனால இந்த அனந்தமூர்த்தியான ஸ்வரூபத்தை எப்பொழுதும் பகவான் எந்த ரூபத்தை தரிக்கிறாரோ அந்த ரூபத்துக்கு அனுரூபமான ரூபத்தை விராட்டியும் தரிக்கிறாள் அப்படிங்கிறதெல்லாம் பிரசித்தம். இதெல்லாம் மறுக்க ஒண்ணாது. எந்தெந்த ரூபத்தை தரிச்சு தாம் ரூபிணீம் ஸ்ரீயம் அனன்யகதிம் நிரீட்சிய யா லீலையா திருததனோகோ அனுரூப ரூபா ராகவத்வே அபவத் சீதா வாசுதேவே து ருக்மிணி. அதே போல வாக்கியம் சித்த முன்னாடி பத்மபுராணம் சொன்னார். அதுலேயும் சொல்றார், ருக்மிணி துவாரவத்யாந்து ராதா பிருந்தாவனே வனே. ரெண்டு பிருந்தாவனத்தில் ஸ்ரீ ராதை, அதே ராதை தான் ஸ்ரீ. பொண்ணும் பிருந்தாவனம் போயிட்டா ராதேன்னு சொல்ல மாட்டான், ஸ்ரீஜின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருமே ஸ்ரீஜின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஸ்ரீ நித்திய அனபாயினி, பெருமானை விட்டு பிரியாத அந்த ஸ்ரீ பகவான் எவ்வளவு கோட்டி ரூபம் தரிச்சுக்கிறாரோ அவ்வளவு கோட்டி ரூபம் தரிச்சு கொண்டு தது அனுகுணமாக பெருமாள் பக்கத்தில் இங்கே இல்லையா. இது நீ புராணம் வரையிலும் தான் போகணும். திருவரங்க வந்தா ஸ்ரீரங்க நாச்சியார், காஞ்சிபுரம் சொன்னா பெருந்தேவி நாச்சியார், திருமலை போனா அலமேலும் உங்க தாயார், அழகர் கோவில் போனா சுந்தரவல்லி தாயார், பாலாமுதனை பார்த்தா கோமளவல்லி. இந்த ராதை மட்டும் அதிகப்படியான்னு 1000 மூர்த்தி இல்லையான்னு. அதுபோல கண்ணான் அப்படின்னு சொன்னா 16,108 பேரை கட்டின்னு இருக்கான். எல்லா பேரும் சொல்லி மாடுமா? ஏன் ராதை ஏன் வாழை பத்தி சொல்லலன்னு கேட்க முடியுமா? கோபியஹா அப்படின்னு விட்டாலே கோபிகளுக்கெல்லாம் அப்பா அம்மா பேர் வச்சிருப்பா இல்லையா? அந்த பேர்ல ராதேன்னு ஊற்றி இருந்திருப்போம் இல்லையா? அதனால ராதையை பத்தி எங்க சொல்லியிருக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கே இடம். கோபியை எப்போ சொல்லியாச்சோ ராதை நிச்சயம். ராதை அப்படிங்கிற ஒரு கோபி அப்படிங்கிறது நிச்சயம். ஸ்ரீ ராதா எல்லாம் சுவாமியே சொல்லிட்டா, எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப ஆதாரபூர்வமா அனுமானத்துக்கு மேலேயே சொல்லலை, எல்லாத்தையும் பிரமாணத்தை காட்டி 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 சொல்லி சாட்சாத் ஸ்ரீ ராதை லோகத்துல அவதாரம். ராதைங்கிறது எப்போ சக்தியோ அவள் நித்தியமா பெருமாளோட இருக்கிறாள், கண்ணனோட இருக்கிறாள். கண்ணன் அவதாரம் பண்ணும் பொழுது அவளும் அவதாரம் அவதாரம் பண்ணும் பொழுதுதான் ரிஷபானு கோபருடைய புத்திரியாக அவதரிச்சாள் என்று புராணங்கள் சொல்றது. அப்போ நித்திய சித்தமான சொரூபத்தோடு உள்ள ராதை ரிஷபானு துலாரின்னு சொல்லுவா ஹிந்தியில. ரிஷபானு கிஷோரி குமாரியாக அவதரிச்சாள். அவள் அவதரிச்சதை பத்தி கோபால சம்பூங்கிற கிரந்தத்துல சொல்றா. அவதரிச்சதை பத்தி ஸ்ரீகிருஷ்ண ஜன்மாந்தர வருஷே ராதா நாமணி நக்ஷத்ரே ஜாதேதி சர்வசுக சத்ரே ராதா நாமணி நக்ஷத்ரே ஜாதேதி ராதேத்யபிதீயதே என்று ஒரு கத்தி. கிருஷ்ணனுக்கு 1 வயசு சின்னவள் அப்படிங்கிறார் ஜீவகோஸ்வாமிங்கிற பெரியவர். பெரியவர் நம்ம பக்கத்துல தேசிகன் மாதிரி சர்வசாஸ்திர பண்டிதர் அவர், கௌடிய சம்பிரதாயம். ஸ்ரீகிருஷ்ண ஜன்மாந்தர வருஷே ராதா நாமணி நட்சத்திரம், அதுதான் இன்னைக்கு ராதாஷ்டமிக்கு பிரமாணம். ராதா நாமணி நட்சத்திரேன்னா ராதானா அனுராதா. யார் எங்க பவித்திரம் கொடுத்தாலும் சுவாமியை போன்றவாள்னா எங்க ராதையை சொல்லாம பவித்திரம் கொடுக்க முடியும். மித்ரம் தேவம் மித்ரதேஜன்னோ அஸ்து அனுராதாரி கவிஷா வர்தயந்தஹ சதஞ்சீவேம சததஸ்ஸவீரா. அதுக்கு தேவதை, நட்சத்திரத்துக்கு தேவதை இருக்கு.
அப்போ அனுராதா என்று அந்த நட்சத்திரத்துக்கு தேவத்தை. அந்த நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணினாள் என்ற காரணத்தினால பாத்ரபத சுக்ல அஷ்டமி திதி எடுத்துட்டோம். எங்கேயுமே திதி நட்சத்திரம் ரெண்டு பட்சம் உண்டு இல்லையா? நட்சத்திரத்தை எடுக்கும் பொழுதுதானே ஆவணி ரோகிணி கிருஷி ஜெயந்தி. திதி எடுக்கும் பொழுது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. வைஷ்ணவத்திலேயே ரெண்டு உண்டு. ஏன் அப்படின்னா வைகானசால் பாஞ்சராத்திரா. சில கோவில்கள் எல்லாம் வைகானசத்தை அனுசரிச்சிருக்கு, சில கோவில்கள்லாம் பாஞ்சராத்திரத்தை அனுசரிச்சிருக்கு. வைகானசம் பெரும்பாலும் திதியை அனுசரிச்சிருக்கோம், பாஞ்சராத்திரம் நட்சத்திரத்தை அனுசரிச்சிருக்கோம். இந்த ஸ்மார்த்தா வைஷ்ணவான்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. வைஷ்ணவத்திலேயே ரெண்டு பட்சம் இருக்கு. திதியை அனுசரித்து பாத்ரபத சுக்லபட்ச அஷ்டமி ராதாஷ்டமி. நட்சத்திரத்தை அனுசரிச்சியானா அனுராதா நட்சத்திரம். கிரந்தத்துல அது நட்சத்திரம் பிரதானமாக சொல்றதுனால இந்த அனுராதா நட்சத்திரத்துக்கு என்ன பெருமைன்னா ருத்தி, சமிருத்தி, மைத்ரி ரெண்டு பலனை சொல்றேன். சமிருத்தினா நிறைஞ்சு, மைத்ரினா பிரேமை. இந்த ரெண்டும் மக்களுக்குள்ள வேணும். மனசு நிறைஞ்சிருக்கணும், வாழ்க்கை நிறைஞ்சிருக்கணும், எதை எடுத்தாலும் நிறைஞ்சு குறையே கூட பரஸ்பரம் பிரேம வேணும். இந்த ரெண்டையும் பலனாக சொல்றது இந்த நட்சத்திரத்துக்கு. ஹிருத்யாஸ்ம அவ்யை நமசோபசத்யம். இதுக்கு தேவதை மித்திரனாக சொல்லி மித்திரனுடைய சம்பந்தத்தால் மைத்ரிங்கிற பிரேமையை சொல்லி தேவதாந்தரத்தையோ ஏதோ வைதிகமான தேவதையை சொன்னது போல இருந்தாலும் கூட ராதையின் இடத்துல நாம் இதை அன்பிச்சோமானா சற்று முன்னாடி ராதா நாம நிர்வச்சனம் பண்ண சொன்னார் இல்லையா அந்த சுவாமி. சர்வ சமிருத்தியும் ராதையால வரும். மைத்ரி பிரேமைங்கிறது ராதையால. இது இல்லைன்னா நீ என்ன யார உபாசனை பண்ணி என்ன உபாசனை பண்ணி உத்தர சண்டை தான். மைத்ரி வரணும், சமிருத்தி வரணும், மனசு பெரிய திருப்தி, இந்த சமிருத்தி வரணும். இந்த ரெண்டும் ராதையின் உபாசனத்தால வரும். அந்த குழந்தைக்கு அனுராதான்னு பேர் வச்சு செல்லமா ராதா 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 ராதான்னு கூப்பிட்டு இருந்தா அப்படின்னு இதெல்லாம் நிறைய வாக்கியங்கள் சொல்றது, நிறைய சொல்லணும். ராதையினுடைய லீலைகளையும் பெரியவாள்லாம் நிறைய சொல்லியிருக்கு. நம்ம பொருத்திய வரையிலும், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் பொருத்திய வரையிலும் நமக்கு யார் எதை வேணாலும் சொல்லட்டும், பிரமாணமாக சொல்லட்டும், அது எப்படி சொல்லட்டும், எதை வேணாலும் சொல்லட்டும், தேசிகன் சொல்லியாச்சுன்னா அதுக்கு மிஞ்சினது ஒன்று கிடையாது. அதுக்கும் மேல நீ ஒருத்தன் சொன்னையானா அப்போ நீ நம்ம சம்பிரதாயத்துல சேர்ந்தவனே இல்லை அப்படின்னா ஆயிடும். அந்த தேசிகன் யாதவாபிரயத்துல ராதையை பத்தி சொல்ற. இது போருமே நமக்கு. யாராவது கிருஷ்ணகுமாரை பார்த்து நீ ஏண்டா ராதாஷ்டமி பண்ணினேன்னா நாளைக்கு அவர் வாயார் சொல்லுவார், தேசிகன் சொல்லியிருக்கார். கம்ச வதம் ஆகி பலராமனும் கிருஷ்ணனும் அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும்னு வர, தேவிகையும் வசுதேவரையும் பார்க்கணும்னு வர. அப்பா அம்மா ஜெயில இருக்கா, படாத பாடுபட்டுட்டா தேவி. அவளை போல கஷ்டப்பட்டவ உலகத்துல ஒருத்தருமே கிடையாதுன்னு பெரியாழ்வார் சொல்ற. பொறக்க 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 கல்லுல மோதி கல்லுல மோதி வயர் கொதிச்சுண்டு ஒரு குழந்தை தன்னை அம்மானு கூப்பிடாதா அப்படின்னு தவம் கிடக்கிற அந்த தேவிக்கு இடத்துல போய் ஜெயிலர்கள் உங்களை பார்க்கறதுக்கு உங்க புள்ள வரா, உங்க புள்ள வரா அப்படின்னதும் தேவிக்கு துள்ளி எழுந்துக்கிறார். வசுதேவரும் துள்ளி எழுந்துக்கிறார். தேவிக்கு பார்த்து வசுதேவர் சொல்றார், தேவிக்கு புள்ளேன்னு நினைக்காத, கம்சன வதம் பண்ணி திரிலோக கண்டகனான கம்சன வதம் பண்ணி சாதுக்களுக்கு அபயம் கொடுக்கணுமானா அப்ப யாரு? சாட்சாத் பகவான். நம்ம பிள்ளைன்னு நினைக்கக்கூடாது. மேலும் கண்ட அதிசயம் மறந்தா போயிடும். அன்னைக்கு
அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி சமத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் அப்படி ஆவிர்பவித்த ஸ்வரூபத்தோட கூட சங்கச்சக்கர கதாதரணா அற்புத பாலகனா காட்சி கொடுத்து நான் புரிஞ்சுட்டேன் கணத்துல போட்டு ஸ்தோத்திரம் பண்றேன். ஒரு குழந்தையாக ஆகி தெரியுமா கோகுலம் நய என்று வாயை திறந்து பிறந்த அன்னைக்கே பேசுறது. கோகுலத்துல கொண்டு விடுன்னு நான் கையில போய் இப்படி தூக்க போறேன், கை விலங்கு விடுறது, போகணுமே காலை நகர்த்துறேன், கால் விலங்கு விடுறது, வாசல் திறக்கணுமே நினைக்கிறேன், கதவு திறக்கிறது, ஜெயிலர்கள் நான் தூங்குறா, மழை கொற்றது, ஆதிசேஷன் பட பிடிக்கிறான், யமுனா காணாத அதிசயங்கள் எல்லாம் கண்டேன். அன்றைக்கு ஒரு நாள் ஜென்மாவில் மறக்கணும், சத்தியமா வரது பகவான். பிள்ளைன்னு நினைச்சு ஏமாந்து போகாதே, நம்ம போய் சேவிப்போமா. நம்ம என்ன கர்மா பண்ணுவோமோ குழந்தைய பெத்து பெத்து இழந்தோம். இந்த ஒரு குழந்தை அம்மான்னு கூப்பிட்டு வருது, சேவிப்போவான்னு தேவிகையோடு எழுந்திருந்து இங்கே எதிர்கொண்டு வர கண்ணன் ஓடோடி வந்து பலராமனும் ஓடி வந்து ரெண்டு பேரையும் கட்டி கொண்டு அம்மா அம்மா அம்மா, அப்பா அப்பா அப்பா, அழாதேப்பா, ஏன் உங்களுக்கு நான் பிள்ளையா பிறந்து ஏதோ 4 பேர் எடைச்சிட தலையில தூத்தல் விழுந்ததுங்கிறதுக்காக மலையே தூக்கி காப்பாத்தினேன், உங்களை இப்படி கஷ்டப்படுத்தி விட்டேன். பிறந்து 12 வருஷம் ஆச்சு, நீங்கள் இப்படி கஷ்டப்படுறே அப்படின்னு கொஞ்சினதும் அப்போ ஒரு ஸ்தோத்திரம் யாதவாபியுதயத்துல, அந்த ஸ்தோத்திரத்துல சொல்ற, கண்ணா நீ குழந்தைதான், எங்க குழந்தைதான், இருந்தாலும் என் பாசத்தை வளர்த்து என்னை ஏமாத்தாதே. நீ யாருங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா இரும்பு பொட்டியில வச்சாதான் வைரம் வைடூரியம்னு அர்த்தம் இல்லை. மரப்பொட்டியில வச்சா வைடூரியத்தினுடைய தன்மை குறைஞ்சுடாது. தேவகி தனுஜஸ்தூணா வைகுண்டம் து பிரஜாங்கணம் ரமா ராதாதயஸ்தேதி ராசி பேதைகி ந வித்யசே என்கிறார் தேசிகன். நீ வைகுண்டத்துல இருந்தாதான் பிரம்மமான, மாட்டு முட்டாயில இருந்தா பிரம்மம் இல்லையா? அசுரம் வீட்டு தூணில் வந்தா பிரம்மம் இல்லையா? தேவிக்கு பெத்தா பிரம்மம் இல்லையா? தேவிக்கு தனுஜஸ்தூணா, அசுரன் வீட்டு தூணிலேந்து வந்துட்டு. மற்றொன்று வைகுண்டம், வைகுண்டத்தில் இருந்தாதான் பிரம்மமா? பிரஜாங்கனம், மாட்டு கொட்டாயில இருந்தாலும் பிரம்மம் தான். அதுபோல சுயப்பதியாக இருக்கிற பிரம்மா இங்கே ராதாபதியா இருக்கு. ரமா வைகுண்டத்துல, பிருந்தாவனத்துல ராதா, இங்க ராதாரமணன், அங்க ரமாரமணன். அதுல ஆதி சப்தத்தால ராதையினுடைய முக்கியத்துவத்தை காட்டுறா. ரமா ராதாதயஸ்சேதி. ஏன்னா யாதவாபிதத்திலேயே இன்னொரு இடத்துல சுவாமி தேசிகன் இன்னும் சில கோபிகைகளுடைய பெயரை சொல்றார். பாலிகா முதலிய கோபிகைகளை சொல்றாரு. அந்த எல்லா கோபிகைகளுக்கும் ராதை தான் சுவாமினி அப்படிங்கிறத காட்டி, ராதை முதலிய கோபிகைகளுக்கு நாதனாக இருந்துட்டதுனால பிரம்மம் பிரம்மமில்லேன்னு ஆயிடாது. இதுல பரிகரங்கள் மாறித்தே தவிர சுவாமி மாறும். அதனால ராசி பேதை ந திவ்யசே. அருமையான ஸ்லோகம் இது. ராதையை பத்தி எங்க சொல்லியிருக்கேன்னு கேட்டா யாதவாபிதத்துல தேசிகன் திருவுள்ளத்துல வச்சிருந்தார். அதனாலதான் கோபால விம்சதியில ராதை பத்தி சொல்லும் பொழுது அம்சே தேவியாக புலக ருச்சிரே சன்னிவிஷ்டான்யவாகு என்று கோபால விம்சதியில சொல்றார். அது எங்கேருந்து சுவாமி தேசிகர் எடுக்கிறார்னா பாகவதத்துல தான் இருக்கிறது. பாகும் பிரியாம்ச உபதாய கிரகீத பத்மஹா ராமானுஜஸ் துளசிகாலி உலைர் மதாந்தை ராசலீலையினுடைய மத்தியில ராதையினுடைய தோடுல கையை போட்டு கொண்டு மற்றொரு கையில தாமரை பூவை எடுத்துண்டு கோபாலன் நடந்து போனதை வர்ணிக்கிற இடம்
தேசிகளுடைய ஹிருதயத்தில் தோணுதுனால அம்சே தேவியாக உலக ருச்சிலே சன்னிவிஷ்டான்ய வாக்கு லீலாயஷ்டின் கரகிதரை மற்றொரு கையில லீலா எஷ்டியை வைத்து கொண்டு தோல்ல கை போட்டிருக்கிற ராஜகோபால அவசரம். ராதையை பற்றி ஸ்ரீரங்கத்தில் உள்ள முக்கியமான அம்சம் சந்திர புஷ்கரணி கரையில ஜலக்கிரீடை பண்ற அவசரத்துல ராதாகிருஷ்ணன் இருக்கார் இன்னைக்கும். அது சுவாமி தேசிகனுடைய மங்களாசாசனம். அவர் சுபத்தியாலீட ஸ்திதி அதிகதாம் பிராப்த காடாங்க பாலம் என்று பீச்சாங்குள்ள புடிங்கிண்டு ஓடுற ராதைய பின்கட்டா கட்டி அவளுடைய கையிலிருந்து அந்த பீச்சாங்குள்ள பிடுங்குற அவசரத்தை அப்படியே நேரடியா காமிச்சுட்டாரு இந்த ஸ்லோகத்துல. இது எங்க இருக்கு அப்படின்னா சந்திரபுஷ்கரணி கரையில இருக்கு. அர்ச்சாவதாரமாக இருக்கு சந்திரபுஷ்கரணி கரையில. அதனால ராதையை பற்றி இது மாதிரி நிறைய சொல்லலாம். நம்ம சம்பிரதாயத்துல ராதை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ராதையை பற்றி யதிராஜ விஜயங்கிற நாடகத்துல நடாதுரம்மாள் பிரதம ஸ்லோகத்திலேயே ராதையை பற்றி சொல்ற. அதே போல மன்னார்குடி ராஜகோபாலனுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லும் பொழுதும் ராதா சந்தே விரச்சித தியம் ராஜகோபால மீடேன்னு சுவாமி மணவாள மாமணிகள்னு சொல்றார். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாருமே ராதையை ஒத்துருட்டார், ஆனால் அதை பறக்க அடிக்கல. ஏன்னா இந்த ரகசியம் புரியறது சிரமம் ஜனங்களுக்கு. பகவத் விஷயமே எல்லாருக்கும் பொதுவானாலும் கதவத்தாபா போட்டு சொல்றோம் இல்லையா, அதுக்கு அதிகாரிகளை உட்கார வச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு பகவத் விஷயத்தை எப்படி சுவானுபவத்துக்காக வச்சுருக்கிறாளோ அதுபோல ஸ்ரீ ராதையை சுவானுபவத்துக்காக வச்சுருக்கிறதுனால அதை வெளியில சொல்லறிய எல்லாருமே ராதையை பற்றி சொல்லுவோம். ஆதிசங்கரே ஸ்ரீபத்தி அஷ்டகம், அச்சுதாஷ்டகம், யமுனாஷ்டகம் எல்லாத்துலேயும் ராதையை பற்றி சொல்கிறார். பாகவத்துக்கு பெரிய வியாக்கியானம் பண்ணின வல்லபாச்சாரியர்கள் ராதையை சொல்லல மாதிரி இருக்கு. ராதையை சொல்லல மாதிரி இருக்கு. தசமஸ்கந்தத்துல ஸ்ரீமான் அப்படின்னு வர பதம் வரும் பொழுது அந்த இடத்துல சொல்றார் ஸ்ரீராம சகோதரி அப்படிங்கிற பதத்தை சொல்ற. ராதைங்கிற நாமத்தை சொல்லாம ஸ்ரீராம சகோதரி பிரசித்தம். ஸ்ரீராமாங்கிற இந்த சீமாலிக்கன்னு ஆழ்வார் சொல்றாரே, அந்த துஷ்டன் இல்லைவா ஆழ்வார் ஒரு அசுரன சீமாலிக்கன்னு சொல்றார். இந்த ஸ்ரீராமா வேற, ராதையினுடைய சகோதரனாக சொல்லப்படும் அனந்தம் அது. ஆனால் அதுல ஒரு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு ராதாஷ்டமி புண்ணிய காலத்துல யமுனா தீர விகாரியா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இங்க காவேரி தீர விகாரியா கண்ணனாகத்தான் நம்ம பூர்வாச்சாரியெல்லாம் அது ரொம்ப ரசமா உட்பட்டுன்னு சுவாமி சொன்னார். பெரிய பிராட்டி தான் ராதை, அதுபோல ஒரே ஒரு நாச்சியார் தான் சந்திராபதி. ரொம்ப அதான் ரொம்ப அனுபவிச்சேன். ஒரு பாவம், உயர்ந்த பாவம். அது பெருமையா சொல்றது. கண்டிதாக நாயகியை வர்ணிக்கும் பொழுது யாகி மாதவ யாகி கேசவ அப்படிங்கிற உற்சவம் எங்க நடக்கும்? பிருந்தாவனமே பொங்கல், எங்க உற்சவம் கிடையாது. நம்ம ஸ்ரீரங்கத்துல தானே இந்த உற்சவம் நடக்கிறது. வேற எங்கேயுமே இந்த உற்சவத்தை நம்ம ஆச்சாரியால் தானே ரசிச்சிருக்காங்க. இந்த உற்சவம் இங்கதானே நடக்கிறது. அப்படி ஒரு அழகான பாவம், மதுர பாவம் இது. இந்த பாவத்தை நம்முடைய பெரியவாள் தாசபாவத்தை வெளிப்படுத்தினாலே தவிர அந்த ரங்கத்துல நம்ம பெரியவாள் எல்லாருமே மதுர பாவத்துல, ஆழ்வார்கள் மதுர பாவத்துல இருக்கிறவங்களுடைய பராசர பட்டர் மதுர பாவத்துல தான். வசந்தோத்சவத்துல திருமணம் இட்டுக்கணும், வேற எதுவுமே இட்டுக்கூடாது இல்லையா. நம்ம பராசர பட்டர் நெத்தியில திலகம் இட்டு, மார்பல சந்தன சாத்திட்டு, கழுத்துல சம்பக புஷ்ப மாலை போட்டு பெருமாளுக்கு சாமரம் போட்டாராம். அப்ப சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நீங்கள் காலக்ஷேபம் சொல்லும் பொழுது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்றேன். இப்போ மட்டும் இது மாதிரி பண்ணலாமா? அப்போ உடுத்து கலைஞர் கீத வாடை தொடுத்த சுழாய் சூடி கலைஞர் சூடு நீ தொண்டர்களோங்கிறனால தயோபபுக்த ஸ்ரக
கந்த வாசோலங்கார சர்ச்சிதா உச்சிஷ்ட தாசின தாசா தவ மாயா சக்தி. இந்த போக்கிய வஸ்துக்கள் எல்லாம் போக்கிய வஸ்துமா அனுபவிக்கலாம், பகவத் பிரசாதமா அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுனால இங்க நம்பெருமாள் தன் திலகத்தை எடுத்து என் நெத்தில் இட்டு விட்டா நான் என்ன வேண்டாம்னா சொல்றது. பட்டர்னு நினைச்சா இடம் வேட்டார், நாயகின்னு நினைச்சா இட்டு விட்டுருவேன். என்ன நாயகியாக ஏற்றுனுட்டா இன்னும் ரசமா சொல்றாரு இல்லையா. நம்ம சம்பிரதாயத்திலே இருந்துதான் எல்லாமே அங்க போயிருக்கு, திருப்பி அங்கேயே நமக்கு வருது. பிரிட்டிஷ்காரன் மாதிரி எல்லாம் நம்ம சம்பிரதாயம் தான். ஏன்னா சைதன்ய மகாபிரபு சாதுர்மாசியம் பண்ணினார். இங்க வந்து 4 மாசம் தங்கினார் வெங்கட பட்டர் ஆத்துல. வெங்கட பட்டருடைய ஆதரவுல அவருடைய குழந்தை கோபால பட்டர் மகாபிரபு பின்னாடியே ஓடி போயிட்டார். எங்கேன்னு போனார் இந்த கோபால பட்டர். அங்க போய் பிரஜத்துல போய் நம்முடைய இந்த மதுர பாவத்தை பிரகாசப்படுத்தினார். அதுபோல மகாபிரபுனால விசிஷ்டாத்வைத வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பிறந்து அத்வைதத்துல பெரிய பண்டிதரா போயிட்டார். பிரபோ